வணக்கம் நண்பர்களே, ஆர்கானிக் ஃபார்ம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நிறைய நண்பர்கள் நம்மக்கிட்ட வாங்குகிற இன்குபேட்டராக இருந்தாலும் சரி, இல்லை அவங்களே ஓனாக தெர்மோகோல் பாக்ஸில் செய்கிறதா இருந்தால் இந்த மாதிரி ஹோல்ஸ் போடணுமான்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக போடணுங்க. தெர்மோகோல் பாக்ஸில் செஞ்சால் கண்டிப்பாக ஹோல்ஸ் போடணும். ப்ளேவுட்டில் இல்லை ஃபைபரில் செஞ்சால் நம்ம ஹோல்ஸ் போட தேவையில்லை. தெர்மோகோல் பாக்ஸ் ஏன்னா உள்ளேருந்து உள்காற்று வெளியே போகாது, வெளியிலேருந்து வெளிக்காற்று உள்ளே போகாது. அதனால் கண்டிப்பாக நம்ம ஹோல்ஸ் போட்டே ஆகணும். அதே மாதிரி இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹாட் பேக் டைப்பு. இது இல்லாமல் நம்ம முட்டையை வச்சுன்னா உங்களுக்கு குஞ்சு பொறிக்கிறதுக்கான சாத்தியம் ரொம்ப ரொம்ப குறைவு. அதனால் கண்டிப்பாக நம்ம இன்குபேட்டர் செஞ்சால் அதில் ஹோல்ஸ் இந்த மாதிரி தெர்மோகோல் பாக்ஸில் இன்குபேட்டர் செஞ்சால் ஹோல்ஸ் போட்டு தான் ஆகணுங்க. நாம் எத்தனை ஹோல்ஸ் போட்டிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் பாருங்கள், இது 2 அடி நீளம் இருக்கிற இந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்ம 11 ஹோல்ஸ் போட்டிருக்குங்க. இந்த ஹோல்ஸோட சைஸ் ரொம்ப பெருசாலாம் போட தேவையில்லைங்க. ஒரு சுண்டு விரல், இப்படி லைட்டாக சுண்டு விரல் வச்சிங்கன்னா அந்த முனை மட்டும் உள்ளே போகிற அளவுக்கு நம்ம ஹோல்ஸ் போட்டால் போதும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 8 ஹோல்ஸ் போட்டிருக்குங்க. இந்த பக்கம் பாருங்கள், 8 ஹோல்ஸு. அந்த பக்கம் 11 ஹோல்ஸு, இந்த பக்கம் 8 ஹோல்ஸு. மொத்தம் எத்தனை ஹோல்ஸ் போட்டிருக்கோம் பார்த்தீங்கன்னா 8 8 16 11 11 22, கிட்டத்தட்ட 38 ஹோல்ஸ் இந்த இன்குபேட்டரில் போட்டிருக்கோம். நீங்கள் கேட்கலாம், குஞ்சு இதனால் குஞ்சு பொறிக்குமா அப்படின்ட்டு. நீங்கள் எந்த பயமும் தேவையில்லை. இந்த மாதிரி தெர்மோகோல் பாக்ஸாக இருந்தால் கண்டிப்பாக இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு பக்காவாக முட்டை தரமாக இருந்தால் பக்காவாக உங்களுக்கு 80 to 100 அந்த பர்சன்டேஜ் அளவுக்கு கிடைக்குங்க. முட்டை மட்டும் தரமாக இருந்தால் போதும். அதனால் பயப்படாமல் இந்த மாதிரி ஹோல்ஸ் போடலாம். இது தெர்மோகோல் பாக்ஸுக்கு மட்டும்தான். ப்ளேவுட்லேயோ அல்லது ஃபைபர் மெட்டீரியலையோ பண்ணிங்கன்னா நீங்கள் ஹோல்ஸ் போட தேவையில்லைங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஆர்கானிக் ஃபார்ம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.